ஏன் தேவி 10 நாள் உடம்பு சரியில்லைன்னு தான் நான் ரெஸ்ட் எடுத்தேன். கம்பெனியில் 2 நாள் லீவ் கேட்டு 10 நாள் லீவ் போட்டேன். உடம்பு முடியாம லீவ் போடுறதுக்கு நீ என்னை மதிக்கவே இல்லை. டெய்லி நிம்மதியாக தூங்கக்குள்ள பேசிட்டே இருந்தேன். சரி நான் படுத்துக்க சொல்லலாம். அந்த காசு நான் படுத்துருந்தேன். நான் உடம்பு சரியில்லாம ரெஸ்ட் எடுத்து இருக்கிறேன். அப்போ வந்து நீ வந்து தூங்க கூட மாட்டேன். வந்த போது திட்டிகிட்டே இருக்கிறேன். இன்னைக்கு நைட்டே ஓடி நான் வேலைக்கு போறேன். வெடியாத வேலைக்கு போறேன். நான் ஒரு சோம்பேறி எனக்கு அப்புறம் தந்த மாதிரிலாம் கிடையாது. நான் சோம்பேறி கிடையாது. இன்னைக்கு நைட்டே வேலைக்கு போக போறேன். நைட் வேலை பார்க்க போறேன். யாரும் கட்டி வச்சு அடிக்க மாட்டாங்க. எனக்கு நான் போறத தெரிஞ்சுக்க முடிச்சேன்னு என்னையார் அடிக்க போறாங்க. நான் போய் இன்னைக்கு வேலை கேட்டு காலையில வேலைக்கு போக போறேன். 10 நாள் 10 நாள் படுத்தது மதிக்கல. நான் என்ன பண்றேன்னு பாரு. காலையில வேலைக்கு போறேன். அங்கேயே கேண்டீன்லயே சாப்பிட்டு போய் வீட்டு கூட வர மாட்டேன். அது சம்பாதிச்சு போட்டா புருஷன் மதிக்கிறீங்க. 10 நாள் ரெஸ்ட் எடுத்தா மதிக்க மாட்டேங்கிறீங்க. அதனால காசு பாசமெல்லாம் கிடையாது. கணவன் மனைவி இல்ல நடிக்கிறீங்க. பணம் சம்பாதிச்சு கொடுத்தாத சேலரி கொடுத்தாத கணவன் சேலரி கொடுத்தா ஐயா சிக்கன் வேணுமா, ஐயா மீன் வேணுமா, பிரியாணி வேணுமா, ஐயா சூடாரி போய் சாப்பிடுயா. 10 நாள் வேலைக்கு போறேன். 10 நாள் வேலைக்கு போறேன். எனக்கு கஞ்சியா இன்னைக்கே பூ கஞ்சி தான் குடிச்சேன். கடையில் வாங்கிட்டு இருக்கிறேன். அதுக்காக அதாவது உண்மையா சொல்றேன். உலகத்திய மக்கள் எல்லாம் 6 பேரு உண்மையான கடவுள் அன்பு கிடையாது. எல்லாம் சேவை பணம். அது இருந்தாக்க அப்படியே மானே தேனே தூக்காரது எல்லாம் ஆடுறது இல்லையா. அதான் இப்பவே இப்போ நைட் இப்போ மணி மிச்சம் என்ன மணி என்னாச்சு ஒரு 8:30. இப்போ நான் போய் வேலை பார்த்து காலையில் வேலைக்கு போவேன். வேலை பார்க்கல மருமக நீ போய் பாருங்க. நீ போது என்னையும் ஒழுக்கமா பார்க்க மாட்டேங்குது. வேலை கூட இதே சேர்க்கையோ தரமாட்டேன். கேண்டீன் மக்களே இந்த பெண்கள் நம்ம ஒய்ஃபு நம்புறது இல்லைங்க. 10 நாள் லீவு நிம்மதியாக நீ தூங்கக்கூடாது. அப்போ எப்படி உங்களுக்கு எல்லாம் நான் வேலைக்கு சம்பாதிக்க முடியும்? 30 நம்புறாங்க. 10 நாள் நிம்மதியாக படுத்து நிம்மதியாக சாப்பாடு விட்டு நான் சந்தோஷப்படைய மனைவி பார்த்தா சொல்லுங்க. நல்லா பார்த்துட்டு நான் சாவரைக்கும் என் மனைவி பார்த்தா சொல்லிட்டு போயிடுங்க. என் மனைவி நல்லவன் நல்லவங்க சொல்லிட்டு இருக்கிறேன். எதில் பார்த்தாலும் காலுக்கு தேவின்னு போட்டு எதுக்கு தேவி தூக்கம் நினைந்து வருங்க. ஒரு 10 நாள் படுத்துக்க நிம்மதியாக தூங்க முடியுங்க. காலையில் வேலைக்கு போக போகிறேங்க. எதுவும் தொல்லையே வேண்டாங்க. காலையில் அந்த வேலைக்கு போயிட்டு நான் என்னால் ஒன்றும் பண்ண முடியும். அந்த வேலைக்கு போய் நான் காலையில் தண்ணி கொண்டேங்க. நைட் போனால் சொல்ல முடியாது. நாயெல்லாம் கடிக்க வந்துருங்க. இன்னைக்கு ஒரு நாள் பொறுமையாக இருந்துட்டு காலையில் 6 மணிக்கு 4 மணிக்கு வேலைக்கு வந்துருங்க. வேணாம் பாருங்க. ஆனால் ஒன்றுங்க ஒய்ஃபுங்க சேலரி சம்பாதிச்சாத பிஸ்னஸை ஏதோ ஒன்று நல்லா பண்ணாதான் மதிக்காங்க. எங்கள் வீட்டை நிம்மதியாக படுக்கவே முடியாதுங்க. பார்த்துக்கோங்க. பார்க்க விட மாட்டேங்க. மனைவி விட்டு எங்காச்சும் கூட சொல்லி படுத்துட்டுங்க கண்டிப்பாக பார்க்கவே மாட்டேங்க. சரி நான் போயிட்டு வரேன். நான் போய் கடையில் சாப்பிட்டேன்.